நேற்று காலையிலே முதல் காட்சியிலே முதல் நாளே ஜனநாயகன் படத்தை நான் பார்த்து விட்டேன். பார்த்துவிட்டு வெளியே வந்தவுடனே நிருபர்கள் குழுமிவிட்டார்கள். போகிற போதே கேட்டார்கள், இப்பதான் படமே பார்க்க போய் கொண்டிருக்கிறேன், பார்த்து விட்டு வந்து சொல்லு என்று சொன்னேன். அதையும் தொலைக்காட்சியிலே போட்டார்கள். வந்தவுடன் அந்த படத்தை பற்றி கேட்டார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய மக்கள் பார்க்க வேண்டிய படம் என்று நான் சொன்னேன். உலகமெங்கும் இருக்கிற சினிமா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம் என்று நான் சொன்னேன். அதற்கு சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், அந்த படம் பலருக்கு பாடமாக அமைந்திருக்கிறது என்பதையும் ஒரு புதிய பாதைக்கு வழிவகுக்கிறது என்பதையும் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். இங்கே பேசியவர்கள் ஜாதி, மத, இன, மொழியை கடந்து நாம் இங்கே இந்த அமைப்பில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம், அனிச்சமாக இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அலைகளாக, ஆம்பலாக, வாகையாக, தொழிலதிகாரமாக, முத்தமிழாக, திரவியமாக, நெற்கதிராக, செல்வமாக, மருதமாக, சிகரமாக, செங்காந்தலாக இணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்படி இணைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் ஜாதி, மத, இன, மொழிக்கு அப்பாற்பட்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த படத்தில் என் நெஞ்சை தொட்டது, இந்த ஜாதி மதங்களை யார் பிரிக்க பார்க்கின்றார்கள், எப்படி பிரிக்கின்றார்கள் என்பதை ரொம்ப துல்லியமாக வசனங்களின் மூலமாகவும் காட்சிகளின் மூலமாக காட்டியிருக்கின்றார்கள். ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்புறம் அந்த குழந்தைகள் தொடுதலை பற்றி இதுவரைக்கும் எவ்வளவு பேர் ஊடகங்களில் அதெல்லாம் வெளிப்படுத்தி இருப்பார்கள். அந்த குழந்தைகளுக்கான அட்வைஸ், பெண்களுக்கான, இளம் பெண்கள் எப்படி வளர வேண்டும், எப்படி வீராங்கனைகளாக இருக்க வேண்டும், எப்படி முழுமை பெற்ற மனிதர்களாக ஆணுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப அற்புதமான காட்சிகளை வைத்து ஒரு முழு படத்திலும் ஒரு முழுமை பெற்ற மனிதர்களை எந்த திக்கிலே செல்ல வேண்டும் என்று வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு படமாக அதை நான் பார்த்தேன். அப்புறம் பக்கத்தில் அமர்ந்திருந்த நம்முடைய வழக்கறிஞரிடம் கேட்டேன், இந்த தீர்மானம் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறாரே, முதல்ல முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்றவுடன் உங்கள் அமைப்பின் சார்பில் உங்களை பார்த்து வாழ்த்த வேண்டும் என்று கடிதம் எழுதினீர்களா என்று கேட்டேன். கொஞ்சம் அவர் தயக்கத்துடனே ஃபாதர் காஸ்பர் தான் கேட்க வேண்டும் என்று சொன்ன, எழுதியிருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகின்றேன். நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், யாரும் எந்த கட்சியில் நீங்க இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபாதர் காஸ்பரை பற்றி அவர் இந்த கட்சியை சார்ந்திருக்கிறார் என்று பெரிய விமர்சனங்கள் எல்லாம் வந்த காலத்தில் இருந்து எனக்கு அவருக்கு தெரியும். அதாவது ராயனுடையதே ராயனுக்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தந்த அரசாங்கத்துக்குரிய மதிப்பை நீங்கள் தந்தாக வேண்டும். உங்கள் மதிப்பீடு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாகத்தான் இருக்க போகிறதே தவிர தேங்கி கிடக்கிற நீராக இந்த அரசாங்கம் இருக்காது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, இறைவன் அருளால் ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத, எந்த துறை எடுத்தாலும் எந்த துறையிலும் நிச்சயமாக தங்கு தடையில்லாமல் மக்களுக்கு சேவைகள் போய் சேர்ந்தாக வேண்டும் என்பதில் விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கிற முதலமைச்சர் தளபதி விஜய் விரும்புகிறார் என்பதை நாளும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.